வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் நகரை குறிவைத்து ட்ரோன் மூலமாக கவுதி பயங்கர தாக்குதல். இஸ்ரேலின் ஐநா பள்ளிகளை மூடுவதை கண்டிக்கும் கத்தார், சவுதி அரேபியா, ஜப்பான். அமெரிக்காவுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டும் சீனா. உயிருடன் இருக்கும் 6000 பேரை இறந்தவர்களாக அறிவித்த அமெரிக்க அரசாங்கம். நெடுஞ்சாலையில் விழுந்த நொறுங்கிய விமானம் 3 பலி. உக்ரைனுக்கு ஆதரவாக களமிறங்கிய பலம் வாய்ந்த நாடுகள். அவசரமாக கூடவுள்ள பிரித்தானிய நாடாளுமன்றம். சூடானில் துணை ராணுவ படையின் தாக்குதலில் 10 குழந்தைகள் உட்பட 32 பேர் பலி. ஈரான் கச்சா எண்ணெய் விநியோகிக்க உதவி 2 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை. தொடர்பான விரிவான செய்திகள். ஏமனின் ஈரான் ஆதரவு கவுதி அமைப்பினர் 2 மணி நேரத்துக்குள் இஸ்ரேலை குறிவைத்து 2 ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் மத்திய கிழக்கில் கடும் பதற்றம் தொடர்கிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் 2 தாக்குதலையும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரு ட்ரோன் வெற்றிகரமாக இஸ்ரேலிய விமானப்படையினால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் 2வது ட்ரோன் இஸ்ரேலிய வான்வெளியை அடையவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கவுதிகளின் அறிக்கையின்படி 2 ட்ரோன்களும் டெல் அவீவ் பகுதியில் உள்ள ராணுவ இலக்குகளை குறிவைத்து மேற்கொண்ட தாக்குதலானது பிராந்திய மோதலில் கடும் பதற்றம் நிலவுகின்றது. கத்தார், சவுதி அரேபியா, ஜப்பான் ஆகியவை இஸ்ரேலின் ஐநா பள்ளிகளை மூடுவதை கண்டிக்கின்றன. நாங்கள் முன்னர் தெரிவித்தபடி ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு எருசலேமில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் நடத்தும் 6 பள்ளிகளை இஸ்ரேலிய அதிகாரிகள் செவ்வாயன்று மூடியுள்ளனர். கத்தாரின் வெளியுறவு அமைச்சகம் மூடல்களை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பிரதேசங்களில் தொடர்ச்சியான இஸ்ரேலிய குற்றங்களில் குழந்தைகளை கல்வியை இழப்பதை ஒரு புதிய குற்றமாக கருதுகிறது என்று கூறியுள்ளது. சவுதி வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல்கள் ஐநா மீதான முறையான இலக்குகளை கண்டித்துள்ளது. அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்கான ஜப்பானின் பிரதிநிதி அலுவலகம் இந்த நடவடிக்கை 800 மாணவர்களின் கல்விக்கான அடிப்படை உரிமையை அச்சுறுத்துகிறது என்று கூறியுள்ளது. அமெரிக்காவுக்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்கும் தீவிர முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. சீனா ஐரோப்பாவில் கவனம் செலுத்தி வருகின்ற நிலையில் சீனாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே உயர்நிலை பேச்சுவார்த்தை ஆரம்பமாகியுள்ளது. சீன ஜனாதிபதியை சந்திப்பதற்காக ஐரோப்பிய தலைவர்கள் ஜூலை பிற்பகுதியில் பெய்ஜிங் செல்ல திட்டமிடுவதாக தெரியவந்துள்ளது. சீனா ஆசிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ள நிலையில் அடுத்த வாரம் மலேசியா செல்லும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் பின்னர் கம்போடியாவுக்கு, வியட்நாமுக்கும் செல்லவுள்ளார். அதேவேளை ஒத்துழைப்புக்கான சீனாவின் அழைப்பை இந்தியா நிராகரித்துவிட்டதாக தெரியவந்துள்ளது. சட்டவிரோதமான குடியேறிகளை வெளியேற்றுவதில் அமெரிக்கா தீவிரம் காட்டி வரும் சூழலில் உயிருள்ள 6000 பேரை இறந்தவர்களாக ட்ரம்ப் அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலமாக அவர்களின் சமூக பாதுகாப்பு எண்கள் ரத்து செய்யப்பட்டது. எனவே அவர்கள் தாமாகவே அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை. சமூக பாதுகாப்பு எண்கள் என்பது அமெரிக்க குடிமக்கள், நிரந்தர குடியிருப்பாளர்கள் மற்றும் தற்காலிக வேலை செய்யும் குடியிருப்பாளர்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட தனித்துவமான 9 இலக்க எண்களாகும். தற்போது விட்டதாக அறிவிக்கப்பட்ட வெவ்வேறு நாட்டை சேர்ந்த 6000க்கும் மேற்பட்ட உயிருள்ள குடியேறிகள் முன்னாள் அதிபர் ஜோ பைடனால் தொடங்கப்பட்ட திட்டங்களின் கீழ் தற்காலிகமாக அமெரிக்காவுக்கு நுழைந்தவர்கள். எனவே இறந்தவர்களாக கருதப்பட்டு அவர்களின் சமூக பாதுகாப்பு எண்களை ரத்து செய்யப்பட்டதனால் அவர்களால் அமெரிக்காவில் வேலை செய்யவோ அல்லது சலுகைகளை பெறவோ முடியாது. எனவே குடியேறிகளுக்கு பைடன் நிர்வாகத்தால் இந்த சட்டப்பூர்வமாக சமூக பாதுகாப்பு எண்கள் வழங்கப்பட்டன. இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் இந்த குடியேறிகளின் சமூக பாதுகாப்பு எண்களை பறிப்பதன் மூலம் வங்கிகள் அல்லது பிற அடிப்படை சேவைகளை பயன்படுத்துவதை கடினமாக்குவதன் மூலமும் அவர்கள் தாமாக நாட்டை விட்டு வெளியேற அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு புளோரிடாவில் நடந்த விமான விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று அமெரிக்காவின் நேரப்படி காலை 11 மணிக்கு இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. வெளிநாட்டு அறிக்கைகளின்படி விபத்துக்குள்ளானது இலகுரக விமானம் என தெரிவிக்கப்படுகிறது. போகா ரேண்டனில் இருந்து டெல்லா ஹெஷ்லி சர்வதேச விமான நிலையத்துக்கு செல்லும் வழியில் போகா ரேண்டனில் உள்ள ஒரு நெடுஞ்சாலையில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விமான விபத்து நடந்த நேரத்தில் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணித்த ஒரு வாகன ஓட்டி தப்பிக்க முயன்றபோது அருகிலுள்ள மரத்தில் மோதி காயமடைந்துள்ளார். இருப்பினும் அவரது நிலைமை மோசமாக இல்லை என்றும் கூறப்படுகிறது. விபத்துக்கான காரணம் இன்னும் தெரிவிக்கப்படவில்லை.
உக்ரைனுக்கு 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிகளை ஐரோப்பிய நாடுகள் வழங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடினுக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாக இந்த முடிவை எடுத்துள்ளதாக பிரித்தானியாவின் பாதுகாப்பு செயலாளர் ஜோன் கீலி பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். உதவியாக வழங்கப்பட்ட 5000 கோடியில் 3500 கோடி ரூபாவை பிரித்தானியா வழங்கியதாக கூறப்படுகிறது. எஞ்சிய தொகையை உக்ரைனுக்கான சர்வதேச நிதியத்தின் மூலம் நோர்வே வழங்கியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 3 வருடங்களை கடந்தும் தொடர்ந்து வரும் உக்ரைன் ரஷ்ய நாடுகளுக்கு இடையிலான போரை முடிவு கொண்டு வருவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். இந்நிலையில் உக்ரைனுக்கு 5000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ உதவிகளை பிரித்தானியா தலைமையிலான உக்ரைனுக்கான சர்வதேச நிதியம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய நாடாளுமன்றம் அவசரமாக கூடியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானிய நாடாளுமன்றம் பொதுவாக சனிக்கிழமைகளில் கூடாத நிலையில் ஈஸ்டர் விடுமுறைகளிலிருந்து அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று உடனடியாக கூட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானிய வரலாற்றில் 2ஆம் உலகப் போரின் போது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாடாளுமன்றம் கூடியது என்பதனால் இன்றைய நாள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இப்படி பிரித்தானிய நாடாளுமன்றம் அவசரமாக கூட காரணம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஸ்டீல் மீது வரி விதித்ததை தொடர்ந்து பிரித்தானியாவின் ஸ்டீல் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் பிரிட்டிஷ் ஸ்டீல் நிறுவனத்துக்கு ஏற்பட்டுள்ள சிக்கலை களைவதற்காகத்தான். எனவே பிரிட்டிஷ் ஸ்டீல் என்னும் பிரித்தானிய ஸ்டீல் நிறுவனம் சீன நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதற்கு முன்பே பல சவால்களை சந்தித்து வரும் அந்நிறுவனம் 1.2 பில்லியன் பவுண்டுகளை பிரிட்டிஷ் ஸ்டீல் நிறுவனத்தின் முதலீடு செய்துள்ளதாகவும் நாளொன்றிற்கு சுமார் 7 லட்சம் பவுண்டுகள் இழப்பை சந்தித்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சூடான் நாட்டை துணை ராணுவப் படையினர் நடத்திய தாக்குதலில் 32 பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு தர்பூர் மாநிலத்தின் தலைநகர் எல் பாஷாரில் நேற்று ராபிட் சப்போர்ட் போர்ட்லஸ் என்னும் துணை ராணுவப் படை நடத்திய ட்ரோன்கள் மற்றும் பீரங்கி தாக்குதலில் அப்பகுதிவாசிகள் 32 பேர் கொல்லப்பட்டதற்காக சூடான் நாட்டு ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 4 பெண்கள் 10 குழந்தைகள் கொல்லப்பட்டதுடன் 17க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஈரான் கச்சா எண்ணெயை விநியோகிக்க உதவியதாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசித்து வரும் இந்தியர் மற்றும் அவருக்கு சொந்தமாக இந்தியாவில் உள்ள கப்பல் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க நிதித்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருப்பதாவது, இந்தியரான ஜெக்வீந்தர் சிங் பிரார் என்பவர் பல்வேறு கப்பல் நிறுவனங்களை நடத்தி வருகிறார். அந்த நிறுவனங்கள் மூலமாக சுமார் 30 கப்பல்கள் இயக்கப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் மட்டுமின்றி இந்தியாவில் குளோபல் டேங்கர்ஸ் எனும் கப்பல் நிறுவனம் மற்றும் P&P சொல்யூஷன்ஸ் என்னும் பெயரிலான பெட்ரோ கெமிக்கல் நிறுவனத்தையும் அவர் நடத்தி வருகிறார். இந்த நிறுவனங்களுக்கு சொந்தமான கப்பல்கள் மூலம் ஈரான் கச்சா எண்ணெய் விநியோகிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஈரான் எண்ணெய் நிறுவனம் மற்றும் ஈரான் ராணுவத்துக்கு உதவும் வகையில் இந்த பணியை மேற்கூறிய நிறுவனங்கள் செய்துள்ளன. எனவே தொழிலதிபர் ஜெக்வீந்தர் சிங் 2 ஐக்கிய அரபு அமீரக நிறுவனங்கள் மற்றும் 2 இந்திய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான், ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான் ஆகிய நாடுகளை சுற்றியுள்ள கடற்பகுதிகளில் தன்னுடைய நிறுவனத்தின் கப்பல்களில் இருந்து மற்ற கப்பல்களுக்கு ஈரான் எண்ணெயை அவர் மாற்றியுள்ளார். அந்த கப்பல்களில் பிற நாட்டு பொருட்களுடன் ஈரான் எண்ணெயையும் சேர்த்து போலி ஆவணங்கள் மூலமாக சர்வதேச சந்தையில் விற்கப்படுகிறது என அமெரிக்காவின் நிதித்துறை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.